67th नंबरல किन्हीं चार वाक्यों को सही और गलत लिखिए அப்படின்னு விட்டுருக்காங்க. அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க, சரியா தவறான்னு. இதில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். மொத்தம் வந்து 5 கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 4 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்ஸு. கிஷான் கேத் ஜோத்தேஹைன் ஷகி. கிஷான் அப்படின்னு வந்து விவசாயி வந்து வயலில் வந்து உழுகிறார், அப்போ வந்து சரி. சரினா ஷகின்னு எழுதணும். மகான் பனானவாலி கோ ஜுலாகா கவத்தேகை. மகானா வீடு கட்டுவர் வந்து ஜுலாகா வந்து ஜுலாகான வந்து வீடு கட்டுறவரால் வந்து தறி நெய்ய முடியுமா அப்படின்றாங்க. அப்போ வந்து தவறு. அப்போ வந்து கலத்து காலாகித்து கலத்து. ஜுலாகே கர்த்தே பர் கப்படா பன்தாகை. ஜுலாக் வந்து தறி நெய்கிறவங்களால் வந்து துணி வந்து உருவாக்க முடியுமா அப்படின்னா புன்தா அப்படின்னா வந்து உருவாக்குறது, அவங்களால உருவாக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து முடியும். அப்போ வந்து சகி. ஆபுஷன் பனான வாலிக்கு பட்டி கவத்தேகை. ஆபுஷன் அப்படின்னா வந்து தங்க வேலை நகை வேலை செய்கிறவங்க வந்து அவங்களால வந்து தச்சர் வேலை வந்து அவங்களால செய்ய முடியுமா அப்படின்றாங்க. பட்டியில் வந்து தச்சர் வேலை செய்கிறது, இந்த கதவு ஜன்னல் இதெல்லாம் அது முடியாதுல்ல, அது வந்து கலத்து. லோகார் லோகைக்கு சாமான் பனாத்தேகை. லோகார் அந்த இரும்பு இருக்கிறவங்களால வந்து பொருள் வந்து சாமான்னா பொருள் வந்து அவங்களால உற்பத்தி செய்ய முடியுமா? முடியும். அப்போ வந்து சகி. ஏபிசிடி ஆதி கை விட்டாமின் ஹே. ஏபிசிடி 4 விட்டாமின்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்ற போன்ற இருக்கின்றன. சகி. பி விட்டாமின் கி கமி கே காரன் ஆத்மி பாத்துமே குஷா கர்த்தாகை. இந்த பி விட்டமின் வந்து குறைவதனால காரணத்தினால தான் வந்து மனிதனுக்கு வந்து நிறைய வந்து கோபம் வருது. பாத்னா பேசுகிறப்போ அவனுக்கு வந்து அதிகமாக கோபம் வருது அப்படின்றாங்க. அப்போ வந்து ஷகி. டி விட்டாமின் கி கமிக்கு தாந்திக்கு நிகழ்த்து சம்மிய தக்லீஃப் நகி ஹோத்திகை. பட் டி விட்டமின் வந்து குறைவினால் வந்து தாந்தினா பற்கள் அர்த்தம், பற்கள் வந்து வெளிவருகிறது. இது கலத்து தவறு. கன்னியாகுமரி பாரத்துக்கு உத்தர் சோர்பர்கை. கன்னியாகுமரி வந்து வடக்கு முனையில் இருக்குது அப்படின்றாங்க. நம்ம கன்னியாகுமரி வந்து தெற்கு முனையில் தான் இருக்குது, அதனால் வந்து கலத்து. கன்னியாகுமரி மே 3 சமுத்திரங்கா சங்கம் ஹோத்திகை. கன்னியாகுமரியிலேருந்து 3 கடல்களும் ஒன்று கூடுது. சங்கமம்னா வந்து ஒன்று கூடுது அப்படின்றாங்க. சகி. உண்மை. கன்னியாகுமரி மே சுவாமி விவேகானந்துக்கா சமாரக் பவன்கை. கன்னியாகுமரியிலேருந்து சுவாமி விவேகானந்தருடைய பாறை இருக்குது. சமாரக்குனா பாறைன்னு இருக்குது அப்படின்றாங்க. பவன்னா மண்டபம் இருக்குது அப்படின்றாங்க. சகி. தேவி கன்னியாகுமரிக்கா மந்திர் நயாகை. அங்கே வந்து தேவி கன்னியாகுமரியுடைய சிலை வந்து அம்மன் சிலை வந்து இங்கே புதியதாக இருக்குது அப்படின்ற அந்த கோயில் வந்து புதுசாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அங்கே வந்து பழையது அப்படின்றாங்க. கலத்து. கலத்துனா வந்து தவறு. அங்கே வந்து கன்னியாகுமரி கோயில் வந்து அங்கே ஆர்வம் வந்து பழைய காலத்துக்கு சிலை இருக்குது, அதனால் என்ன வரும் நம்மளுக்கு இங்கே வந்து கலத்துன்னு எழுதணும்.